வாங்க இன்னைக்கு எங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறோங்க. அதுக்கான vlog தான் பாக்குறீங்க. அதை பாருங்க, அது தெரியுது இல்லையா? ப்ளூ கலர் பில்டிங். அதுக்கு பேர் தான் ஃபின்டெக் சிட்டிங்க, சென்னை ஃபின்டெக் சிட்டி. இது கட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது நான் போனேங்க. அதோட இப்பதான் போறேன். இது டிட்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா? தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்லுவாங்க இல்லையா? தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டுறதுங்க. இது வந்து குளோபல் ஹப்புங்க. ரொம்ப பெருசா இருக்குங்க. ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹிமாலயா சேனல். இன்னைக்கு எங்க தர போயிட்டு இருக்கோம்? நாங்க நம்ம சாமி கிட்ட தாங்க குலதெய்வம் கோயில் போயிட்டு இருக்கோம். சரி, இது ஃபுல்லா பாருங்க மிலிட்ரி ஆஃபீஸ். இது ஃபுல்லா இது உள்ளதான், காட்டுக்குள்ளதான் இருக்காரு அந்த முனீஸ்வரர். உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு, அதான் காட்டுறது. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த இடம். இந்த பாருங்க, இது மிலிட்ரி ஆஃபீஸ். இங்க பாருங்க ரோடு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல்லா. இது உள்ள இது காடுங்க. இது உள்ளேயே எல்லா ஆஃபீஸ், மிலிட்ரி, ஸ்கூலு எல்லாமே இருக்குங்க. செம்மையா இருக்கும் இந்த ஏரியா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அமைதியா இருக்கும் இங்க. இது ஃபுல்லா மிலிட்ரி ஆளுங்களுக்கு குவார்டர்ஸுங்க. நம்மளுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ குலதெய்வம் கோயிலுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நடந்தோம் அப்படின்னா அப்படி மூச்சு வாங்குது. என்ன பண்ண போறோம்னு தெரியல. வேணும் குறை காலத்தை ஓட்டுறதுக்கு. அந்த காலத்துல 90 வயசு வரைக்கும் இருந்தாங்க. நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க குலதெய்வம் கோயிலுக்கு நீங்க எப்ப போவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம கோயில்ல பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு பேரு ஆத்து முனீஸ்வரர் கோயிலுங்க. அடையாறு இருக்கு இல்லையா? சென்னையில அடையாறுன்னு சொல்லுவாங்க. அந்த அடையாறு ஓரமா வீட்டு இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு பேர் ஆத்து முனீஸ்வரர்னு கோயில். வருஷம் ஏப்ரல் மாசம். ஆமா, ஏப்ரல் மாசத்துல திருவிழா வருங்க இந்த கோயிலுக்கு. ரொம்ப பிரம்மாண்டமா நடக்குங்க. இந்த இடமே ரொம்ப பிளசண்டா, அமைதியா, அருமையா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சந்தோஷமா இருந்தாலும் இவருக்கு தான் வருவேன், துக்கமா இருந்தாலும் இவருக்கு தான் வருவேன். இங்கே முனீஸ்வரர், அங்காளம்மன், ஐனாரப்பன், மதுரை வீரன் சாமி கூட இருக்காங்க. இங்க காட்டுக்குள்ள இருக்கிறதுனால காட்டு முனீஸ்வரன்னு சொல்லுவாங்க. ஆத்து பக்கத்துல இருக்குன்னா ஆத்து முனீஸ்வரன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, கூவாறு, இதுதாங்க. சிங்காரம்மா ஊரு அட சென்னைன்னு பேரு, ஊரை சுத்தி ஓடுதையா கூவம் ஆறு. இந்த ஆத்து பக்கத்துல தாங்க அவர் வீட்டு இருக்காரு. அதனாலதான் ஆத்து முனீஸ்வரன் பேரு. எங்களை மாதிரியே எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்குன்னு வேண்டிட்டு அவ்வளவுதாங்க. சாமிக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க, நானும் என் பையனும். அங்கிருந்து அப்படியே கத்திப்பாரா ஜங்ஷன் கிளம்பிட்டோங்க. கத்திப்பாரா ஜங்ஷனுக்கு கீழே, ஃப்ளைஓவருக்கு கீழே அர்பன் ஸ்கொயர்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்க ஃபுல்லா இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. சும்மா சுத்தி பார்க்கலாம் தான் போனோம். வீக்கெண்ட் இல்லையா, அதனால சும்மா போர் அடின்னு சொல்லி சுத்தி பார்க்க போனோம். மெயினா கோயிலுக்கு தான் போனோம். அங்க போன இந்த மாதிரி ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்பதாங்க இதை பார்த்தோன்னே பொண்ணு ஞாபகம், பேத்தி ஞாபகம் வந்துருச்சுங்க. அவங்க இருந்தா இதுல கண்டிப்பா எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்ததுங்க. வளையல், மணி, செயின், கொலுசு, பிரேஸ்லெட்டு எடுத்து எடுத்து பார்த்துட்டு வச்சேங்க. என் பேத்திக்கு என் பொண்ணுக்கும் கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவாங்க. இப்பதான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அவங்கள. இதெல்லாம் பார்த்த உடனே ஐயோ, குழந்தைக்கு வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி. சுடிதார் மெட்டீரியல்ஸ் போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே செட்டா துப்பட்டாவோட 999, 3 செட் வந்து 999 போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது, கிளாத் நல்லா இருந்தது. என் பொண்ணு இருந்தா கண்டிப்பா இதுல வாங்கி கொடுத்துருவேன். அப்புறம் பக்கத்துலயே ஒரு ஊறுகாய் ஸ்டால் போட்டிருந்தாங்க. செம்ம வாசனை, அப்படியே சுண்டி இழுத்துது. போய் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு போட்டுட்டு அவர்கிட்ட ஒரு சக்கரை மிட்டாய் இருந்தது. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தா பா செம்மையா இருந்ததுங்க. ஆனா என் பையன் சொன்னான், அம்மா தயவு செஞ்சு நீ அதெல்லாம் வாங்காதம்மா, ஏற்கனவே அதிகமா சக்கரை சாப்பிட்ற, வாங்க தந்தா ஊறுகாய் வாங்கிட்டு கிளம்புமா அப்படின்னு சொன்னான். சரி, நானும் மனசை தேத்திக்கிட்டு விட்டுட்டேங்க. இங்க பாருங்க, குட்டி கூட்டு சிலை. இது இந்த பிராஸ்ன்னு சொல்லுவாங்களா இல்ல என்ன சிலைன்னு தெரியல எனக்கு. அவ்வளோ ஒரு அழகா இருந்துங்க. எல்லா சாமியுமே, ஒரு சாமி கூட மிஸ் பண்ணாம வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது பாருங்க எவ்வளவு செலவு வச்சிருக்காங்க பாருங்க. ஏன்னா இந்த கிஃப்ட் பண்ணுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கறது போல. ஆனா ரேட் கொஞ்சம் அதிகங்க. ஆக்சுவலா நார்மல் கடையை விட இங்க ரேட் வந்து டபுளா தான் இருந்துச்சு. அந்த கிளிப்பு பாருங்க, இப்ப கையில வச்சிருக்கல, அந்த கிளிப்பு 50 ரூபாய் வாங்க. இதே டி நகர்ல நாங்க போனா 25 ரூபாங்க அந்த கிளிப்பு. பாதிக்கு பாதி. இவங்க அங்க வாடகை தரணும் இல்லையா, அதனால மேபி அதிகமா வைக்கிறாங்க நான் நினைச்சேன். அந்த பேண்ட்லாம் 50 ரூபாங்க. குட்டி குட்டி பேண்ட்லாம், ரொம்ப சின்ன பேண்ட் தான் 25 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. நான் விலையை மட்டும் தான் கேட்டேன். என் பொண்ணு இருந்து பேத்தி இருந்ததுன்னா கண்டிப்பா நான் வாங்கி கொடுத்துருப்பேன். சரி, நம்ம எதுக்கு வேஸ்டா வாங்குவேன்னு சொல்லி விண்டோ ஷாப்பிங் மாதிரி சுத்தி பார்த்துட்டு இருந்தேங்க. கிளிப்லாம் அழகழகா இருந்தது. எனக்கு இந்த கேட்சி கிளிப் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நான் அந்த கொண்டை போடுறது அந்த கேட்சி கிளிப் தானே போடுவேன். அதனால சுத்தி பார்த்துட்டு இருந்தேங்க. அப்புறம் எங்க போனாலும் நம்மளுக்கு சோறு தானே முக்கியம். சாப்பாடு கடையை பார்த்த உடனே பசி அப்பதாங்க எடுத்துட்டு வரும். ஐயோ, நம்ம மறந்துட்டோமே, சாப்பிடணுமே அப்படின்ற ஞாபகம் வந்துருச்சுங்க. அப்புறம் பப்ஸ், பன் பட்டர் ஜாமு, மசாலா டீன்னு ஒண்ணு கொடுத்தாங்க. என்ன டேஸ்ட் பா! டீயும் நல்லா இருந்துச்சு. அந்த பப்ஸும் பன்னீர் பப்ஸுங்க,
அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க. பன் பட்டர் இது பேர் ஜம்போ பன் பட்டர் ஜாமா. அது எனக்கு எப்பவுமே பிரித்து சாப்பிட பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அதுவே தெரியல, எங்கள் பாட்டி எங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் இப்போ எங்க கிடைக்குது. அருமையாக இருந்துச்சு. சாப்பிட்டாச்சுங்க. ஒரு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. எங்களோட வீக்கெண்டு இவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க. உங்களோட வீக்கெண்டு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நன்றிங்க. ஹேமாலயா சேனலை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்ங்க.